ஊழலுக்காக இரண்டாவது தடவை டிஸ்மிஸ் ஆகும் திமுக அரசு. பொன்முடியின் ஊழல் சொத்து குடும்பத்திற்கு 40,000 வழங்கலாம். 1976 எம்ஜிஆர் கொடுத்த ஊழல் புகார் அடிப்படையில் அன்னை இந்திராவால் திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. சர்க்காரியா கமிஷன் விசாரணையும் அமைக்கப்பட்டது. திமுக அரசின் விஞ்ஞான ஊழலை சர்க்காரியா கமிஷன் அம்பலப்படுத்தியது. வீராணம் ஊழல் அன்றைக்கு இந்தியா புகழ் பெற்றது. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் வகைத்தொகை இல்லாத ஊழலில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் மிஞ்சிவிட்டது ஸ்டாலின் அரசு. அதற்கு சாட்சிதான் இன்றைக்கு பொன்முடி. 1,00,000 கோடிக்கு மேல் ஊழல் செய்திருக்கிறார் பொன்முடி. பொன்முடியை விட அதிக ஊழல் செய்தவர்கள் திமுகவில் பட்டியல் நீளம். பொன்முடியின் ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்தால் தமிழ்நாட்டில் குடும்பத்திற்கு 40,000 ரூபாய் வழங்க முடியும். திமுக தமிழ்நாட்டிற்கு கேடான கட்சி. பொன்முடியும் மற்ற அமைச்சர்களும் செய்யும் ஊழல் கட்சி தொண்டர்களுக்கு தெரியும். ஆனாலும் பூத்து காசுக்கு தெரியும் தொண்டர்களே தற்போது அந்த கட்சியில் நிறைந்து இருக்கிறார்கள். திமுக அரசின் ஊழலால் தமிழகம் சூடுகாகி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் திறனற்ற முதல்வராக இருக்கிறார். ஆகவே அமைச்சர்கள் நடத்தும் ஊழலையோ அரசு அலுவலர்கள் செய்யும் ஊழலையோ அவரால் தடுக்க முடியவில்லை. கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கூட நல்ல மனிதர்களை வைத்திருக்கவில்லை. ஊழல் கட்சிகளோடு கூட்டணி அமைத்து ஊழலுக்கு துணை நிற்கிற அரசுதான் மோடி அரசு. ஆனாலும் ஊழலுக்காக திமுக அரசு டிஸ்மிஸ் ஆக போவதை நம்மால் ஊகிக்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.